நீதிமான்களாக வாழக்கூடிய மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே மாதக்கோள் அப்படின்னு சொல்லப்படுகிற சில கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் ராகு, கேது மற்றும் குரு, சனி பகவான் தவிர்த்து மீதி இருக்கிற 5 கிரகங்களுமே பயிற்சியாக போகுது. இதனால் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு பல ராசிகளுக்குமே கணிசமான அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய ஆவணி மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்குது, என்ன விஷயமெல்லாம் செய்யலாம், என்ன விஷயம்லாம் தவிர்க்கலாம், என்ன விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது, இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மேசராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம தினமும் பார்க்குறதுல முதல் ராசியாக வருது இல்லையா? நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. நன்மை உண்டாகும், நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கூட உங்களோட மனசில் இப்போ ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. கூடிய விரைவில் அந்த நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும், நல்லது நடக்கும். முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்க செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமான் வழிபாட கட்டாயம் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ஜோதிட ஆலோசனை பெற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். அதே போல் ஒரிஜினல் கருங்கல்யால் செய்யப்பட்ட பொருட்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்டதாக பிறக்குது, ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்ன நன்மை உண்டாகும், என்ன பரிகாரங்கள் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ 2025 ஆவணி மாதம் பிறக்க போகுது. சூரிய பகவானோட இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதம் ஆரம்பிக்குது. அந்த வகையில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக அமைய போகிற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஒரு அமைப்பு ரொம்பவுமே விசேஷமான அமைப்பு. குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதனின் இயக்கத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்குது. இந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட சிலர் அதற்கான தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. அது ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த அசிங்கம் கூட உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி சொன்னவங்களுமே அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்ப நாளாக கடனில் சிக்கி பாதிக்கப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடன்களை தவிர்ப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரம்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக கடனை அடைக்க முடியல அப்படின்னு கடனில் சிக்கி தவிச்சவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கடனை தீர்ப்பதற்கான யோகம் உண்டாகியிருக்கு. மேலும் கடனை முழுமையாக அடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். அதாவது உங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும், அதில் முன்னேற்றம் வரும். வாய்ப்பு வரும்பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இந்த மாதம் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நாள்பட்ட நோயுமே தீரும் யோகம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருந்த ஒரு மாதம் தான் ஆவணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறாரு. இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாகும் நேரம் இது. எதிர்கால அமைப்பில் எந்த ஒரு நிலையும் இருக்காது. என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு லட்சியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். லட்சியத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய மாதம். வயதிற்கு ஏற்றது போல அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியாதிபதி நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் கடந்த காலத்தில் பாக்கியம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும். அற்புதமான மாற்றம் உண்டாகும். பொதுவாக 3, 4, 5, 6ஆம் இடங்களில் நல்ல நிலைமையில் கிரகங்கள் இருப்பது மேசராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு 7.5 சனி இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் 7.5 சனியால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.
பணவரவு சீராக இருக்கும். விரிய சனியாக மட்டும் இருக்கிறதுனால நல்ல செலவுகளை செஞ்சாலும் அதற்கேற்றது போல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தை கொடுக்கும் அமைப்பில் 5ஆம் அதிபதியான சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 5ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருப்பது எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக செய்யும். வேலை மாற்றத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் இப்பொழுது கிடைக்கும். வேலை இழப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை அமைப்பு சூப்பராக அமையும். சிலருக்கெல்லாம் புதிய கடன் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது சுப செலவுக்கானதாக கூட இருக்கலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கு குறைந்த வட்டியில் புதிய கடன் வாங்குறது, வீட்டு கடன், வாகன கடன் போன்ற கடன் ஏற்படும். அது நன்மைக்கான கடனாக தான் இருக்கும். பெரிய சோதனைகள், பாதிப்புகள் வருவதற்கு இந்த மாதம் வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதீதமாக பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. மாமியார், மாமனாரிடம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மன சங்கடங்கள் நீங்கும். வீட்டு வேலை, அலுவலக வேலை அப்படின்னு 2 சூழலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மற்றவங்க உங்களை புரிந்துக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அந்த கவலை வராது. உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். பிள்ளைகள் பற்றின கவலை நீங்கும். தூரத்தில் இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள், மன வருத்தங்கள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. ஆவணி மாதத்தில் மேஷராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு விபரீத ஒரு ராஜயோகத்தை உருவாக்கி அனுகூலமான பயன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வேலைக்கான நல்ல முன்னேற்றம், தொழில் விரிவு, கடன் சுமை குறைவு போன்ற நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். மன நிம்மதி உண்டாகும். உற்சாகமும் ஆற்றலும் உயர்ந்து வேலைகளை விரைவாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. சுக்கிரன் கடக ராசியில் பிரவேசம் செய்கிறாரு. 2 மற்றும் 7ஆம் அதிபதி இவர். சுகஸ்தானத்தில் இருக்கிறது மன நிறைவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு எண்ணம் வரும். ஆபரண சேமிப்பு இருக்கும். நில விற்பனையில் ஏற்பட்ட விரக்தி நீங்கும். நிலத்தில் கிடைக்கும் லாபத்தை தொழில் விரிவுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும். கூட பிறந்தவங்களோட ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். பூர்வீக சொத்து பிரிவில் இருந்த தகராறு குறையும். திருமண வாய்ப்புகள் லாபகரமானதாக மாறும். நிலம், வீடு விற்பனை மற்றும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வீடு கட்டுதல் அல்லது பழுதுபார்த்தல் போன்ற பணிகளில் நீங்கள் தைரியமாக இந்த மாதம் ஈடுபடலாம். உறவினர்கள் உடனான பிரச்சனை தீரும். எந்த ஒரு விஷயத்திலுமே எளிதில் காரியத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டாகும். படிப்பு முடிச்சிட்டும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சி வெற்றியடையும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சிறப்பான செயலால் புதிய பொறுப்பு கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் அரசாங்க ஆதரவை கொடுக்கும். உங்கள் வருமானம் உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும். சில பணியிட சிக்கல்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூட திறமை ரொம்பவுமே அது அசாத்தியமாக இருக்கும். எல்லாத்தையுமே திறமையாக சமாளிப்பீங்க. எந்த விஷயத்தில் இந்த ஆவணி மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் எந்த விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்க தேவையில்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். குறுக்கு வழிகளை தேர்வு செய்யாமல், சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் கரெக்டாக உங்களோட வேலைகளில் கொடுத்த வேலை ஏதோ அதை சரியாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. மேலும் அனைத்து கிரகங்களுமே அமைப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் திறமையாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அடைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்த கடனை கூட எளிமையாக அடைச்சி பல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த ஆவணி மாதம் வேலைக்கான நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில் விரிவுமே சூப்பரான பலனை கொடுக்கும். கடன் சுமை நீங்கும். நன்மைகள் பல வந்தடையும். கடந்த மாதம் தடைப்பட்ட காரியம் கூட இப்பொழுது நிறைவேறும். மன நிம்மதி உண்டாகும். உற்சாகமும் ஆற்றலும் உயர்ந்து உங்களோட பணிகளை விரைவாக செய்து முடித்து நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க. அவ்வளவு சிறப்பான யோகத்தை மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைச்சு கொடுத்துருக்கு. முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேஷராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.